நன்மையாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. என்றும் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. கரை தட்டி பாடலாமா? ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. நன்மை செய்தவருக்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. உன் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. உற்சாகத்தோடு எல்லாரும் பாடுவோமா? நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிற இந்த அலங்கார சிறைகள் நிகழ்ச்சியை இந்த நாளிலும் நாம் காணும்படியான கிருபை கொடுத்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே நாம் நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். தேவன் நமக்கு ஏற்கனவே இந்த வாக்குத்தத்தங்களை குறித்து நாம் ஜெபிப்பதற்கு கர்த்தர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே விசேஷமாக தேவன் நம்முடைய குடும்பத்திற்காக கொடுத்த வாக்குத்தத்த வசனம் என்னவென்று சொன்னால், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ஆங்கில வேதாகமம் இவ்விதமாக சொல்கிறது, the children are a heritage from the Lord, the fruit of the womb is a reward என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அன்பானவர்களே, இந்த நாட்களிலே வேத வசனத்தின்படியாக நம்ம பார்க்கும்போது நம்முடைய பிள்ளைகளை தேவன் வசனங்களின்படியாய் ஆசீர்வதிக்க நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த நாளில் கூட பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம் என்னவென்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 14வது வசனம், இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அன்பானவர்களே, இந்த நாட்களிலே பரலோக ராஜ்யத்தை சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பிட்டு இருக்கிற தேவன் நம்முடைய குடும்பங்களிலே தந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் முதலாவது நன்றி சொல்லுவோம். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அநேக குடும்பங்களே கர்த்தர் இந்த சுதந்திரத்தை தந்திருக்கிறார். இதை ஹெரிட்டேஜ் ரிவார்ட் என்று சொல்லி வேதவசனம் அழகாக சொல்கிறது. ஒரு கற்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு ஃப்ரூட், அது கனியாக நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். அதே போல
இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் நாமோ நம்முடைய பிள்ளைகளோ யாரும் பெற்றோரோ உடன் பிறந்தவர்களோ யாரும் தடையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. இந்த வசனங்களின்படியாக நம்ம ஜெபிக்கலாமா? ஒரு நிமிடம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த 2 வாக்குத்தத்த வசனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இதோ கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி வாசித்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இது உம்முடைய சுதந்திரம் என்று சொல்லி நாங்கள் வாசித்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் இந்த நாட்களை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள குடும்பமாய் ஆண்டவரே, பரம்பரையாய் ஆண்டவர் இந்த சொத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், தரப்போகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை காத்திருந்து கண்ணீரோடு கூட கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த வேளையிலே நாங்கள் ஒரு நிமிடம் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, அந்த சுதந்திரத்தை தந்து நீர் ஆசீர்வதிக்கிறக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குடும்பங்களை தந்திருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் உம்மண்டை வளருவதற்கு ஆண்டவரே, உம்மை போல ஜீவிப்பதற்கு தடை உண்டு பண்ணுகிறார் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட்டு போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, பெற்றோரோ குடும்பத்தின் உறவினர்களோ குடும்பத்தின் சூழலோ ஆண்டவரை எதுவும் பிள்ளைகள் உம்மிடத்திலே வளர்வதற்கு உம்மண்டை நெருங்கி ஜீவிப்பதற்கு தடையாக இருக்கிற கிரியைகள் நாட்களில் அதம்பனப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி செய்கிறக்காய் ஸ்தோத்திரம். சத்துருவின் தந்திரங்கள் முறியடிக்கப்பட்டு போனதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அலங்கார சிறகுகள் நிகழ்ச்சிக்கு கிருபையின் ஊழியங்கள் சார்பாக பெண்களாகிய உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்போவும் நம்ம எல்லாரும் பெண்களாகிய நமக்கு முக்கியமாக ஒரு ஆசை இருக்கும். யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, என்னை காட்டிலும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிற அநேகரை பார்க்க முடியுது. அப்போ யாரும் நம்மளோட நம்ம குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும், மெயினாக பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த சூழ்நிலையில் நம்மளை குறித்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, ரொம்ப வேலை செய்கிறோம், எது நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி இல்லை, வெளியே போனாலும் நம்மளுக்கு வேலை, வீட்டுக்குள்ளே வந்தாலும் நம்மளுக்கு வேலைன்ட்டே இருக்கோம், நம்மளுக்குன்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை, நம்மளுக்கு ஒரு பொறுப்பை குடும்பத்தில் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொன்னோன்னா, நீதிமொழிகள் 14 அதிகாரம் 1 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி. அப்போ நம்ம வீடு நல்ல கர்த்தருக்குள்ளே கட்டப்படணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுக்கு நல்ல ஞானம் வேணும், அந்த புத்தி வேணும். அதை நம்ம கர்த்தருடைய சமூகத்திலேருந்து ஏன்னா அவர் தான் ஞானம், புத்தி, விவேகம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இவைகளால் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் கர்த்தர்கிட்ட தான் அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கைக்குள்ளே கடந்து வரணும். அப்படி நம்ம விசுவாசத்துக்குள்ளே கடந்து வரும்போது கர்த்தர் நம்மளையும் நம்ம சந்ததியும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். வேதத்திலேருந்து ஒருத்தங்களை நம்ம பார்க்குறோம், ஆபிரகாம்கிட்ட ஆண்டு ஒரு வார்த்தை சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 18:19 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவர் தம் பிள்ளைகளுக்கு தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் அன்று ஆபிரகாம்கிட்ட நிறைய காரியங்களை குறித்து சொல்லியிருக்கார். சொன்னது எதுக்காகனா, அவன் தன்னுடைய பிள்ளைங்களுக்கும் பின்வரும் சந்ததிக்கு அது சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இன்றைக்கி வர அவங்க சந்ததியாக இருந்துக்கிற நம்மளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தி வர்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம குடும்பத்தில் நம்ம காணணும், நம்ம அதை சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணுமா, உபாகமம் 5:29 அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நம்ம கருத்தாக கைக்கொள்கிறப்போ, அதுக்கு பயந்து நடக்கிறப்போ கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. 112 சங்கீதத்தை நம்ம ஃபுல்லாக வாசித்து பார்த்தோன்னா அதில் அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அதில் முதல் 2 வசனத்துலேயும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 112 நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம கர்த்தருக்கு பயந்து இருக்கும் போது
கர்த்தர் நம்ம சந்ததியை ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் சந்ததி 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிற கர்த்தர்னு சொல்லிட்டு அன்று நம்மளுக்கு வாக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நம்ம முதலாவது அவரை விசுவாசிக்கணும், அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் பயந்து நடக்கணும், கீழ்ப்படியணும். அப்படின்றப்போ நிச்சயமாகவே நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் கர்த்தர் நினைத்து ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து நம்ம பிள்ளைங்களை வளர்க்கிறதான காரியத்தில் சின்ன பிள்ளைங்க தானே, அதனால் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினச்சி நம்ம வளர்க்கக்கூடாது. அந்த சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் போதே அந்த பிள்ளைங்களை கர்த்தருக்குள்ளே வழி நடத்துறதுக்கேற்ற ஞானத்தை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா மோசே மிஞ்சி போனால் 3 அல்லது 4 வயசு வரை அவங்க அம்மா கிட்ட வளர்ந்தாங்க. அப்போ நிச்சயமாகவே அவங்க கர்த்தரை குறித்து அவங்க சொல்லி கொடுத்துருக்கணும். அதனால தான் அவங்க பின் நாட்களில் ஒரு பயங்கரமான ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய நேரம் இருந்துச்சு. அப்போ அவங்க என்ன எடுத்தாங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய ஜனங்களோடு சேர்ந்து நான் உபத்திரவப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த அரண்மனை வாழ்க்கையை விட அதுதான் எனக்கு மேலானது அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு அந்த 3 வயசுக்குள்ளே அந்த தாயார் அந்த மோசைக்கு சொல்லி கொடுத்த காரியங்கள் தான் அவ்வளோ பெரிய ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு அது நல்லதாக இருந்துச்சு. அதை யோசித்து பார்த்தோன்னா, ஒருவேளை ஒரு கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலேருந்து மேலே நம்ம எழும்பணும் அப்படின்னு சொன்னால் அந்த டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் மோசே அதுவரை அரண்மனையில் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு சாப்பிட தட்டை கழுவ வேண்டி இருந்திருக்காது, ட்ரெஸ்ஸு அது எவ்வளோ ஒரு பராமரிப்பில் இருந்திருப்பாங்க. அதை எல்லாம் விட்டுட்டு அடிமைகளாக இருக்கிற ஜனங்களோடு சேர்ந்து உபத்திரவப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஆனாலும் கர்த்தருக்கு முன்பாக அது சரி என்று சொல்லி அவங்க தெரிந்திருந்ததுனால அவ்வளோ பெரிய ஒரு டிசிஷனை எடுக்கிறதுக்கு அந்த தாயார் நிச்சயமாகவே 3 வயசுக்குள்ளே கர்த்தர் யாருன்னு அவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதனால் இன்றைக்கி சின்ன பிள்ளைங்க தானே அப்படின்னு சொல்லி அந்த சின்ன வயசை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நீதிமொழிகள் 22:6 சொல்லுது, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, முதிர் வயதில் அதை விடாதிருப்பான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ சின்ன பிள்ளைங்களே நம்ம அதை கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க முதிர் வயதானாலும் அதை விடாமல் இருப்பாங்க. விடாமல் இருக்கிறதுனால, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுனால, அதனால் உள்ள ஆசீர்வாதங்களை நிச்சயமாகவே அவங்க சுதந்திரிப்பாங்க. ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் நான் அதை பார்த்தேன். பிள்ளைங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்த நிமித்தம் பிள்ளைங்க நான் அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது யோசிச்சிருக்கேன், இந்த பிள்ளைங்களை எப்படி படிக்க வச்சு எப்படி ஆளாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது நம்ம வேலை இல்லைன்றதை நான் புரிந்து கொண்ட பிறகு, ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த பிறகு, ஆண்டு அழகாக நடத்தி பிள்ளைங்க 2 பேரும் நல்ல எஜுகேஷனில் முன்னேறதுக்கும் நல்ல பணியில் இருக்கிறதுக்கும் கர்த்தர் உதவி செய்தாங்க. அதெல்லாம் கர்த்தர் தான் நடத்துனாங்கன்றதை நல்லா புரிகிற அளவுக்கு கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதமாக நடத்துனாங்க. தேவைகளை சந்திக்கிறதுலேருந்து எல்லாமே. அதனால் நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சா அது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் அழகாக நம்ம குடும்பத்தை கர்த்தருக்குள்ளே மகிமையாக அவருக்கு சாட்சியாக வாழும்படியாக நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் கர்த்தர் நிலைநிறுத்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இதுவரை எங்களை நடத்துனீங்க, அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற அந்த மேலான திட்டத்தை ஆண்டவரே நாங்கள் சுதந்திரித்து கொள்றதுக்கு உங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிய உங்கள் மீது அன்பு கூற கர்த்தர் கிருபை செய்யணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அந்த அர்ப்பணிப்புக்குள்ளே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கடந்து வர்றதுக்கு, அதனுடைய மகிமையை அனுபவிக்க, உங்கள் உயிர் தெளிந்த வல்லமையை குடும்பங்களிலே ஆண்டவரே அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களை யாருன்ட்டு நாங்கள் விளங்கிக் கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.